தமிழ் வழியில் நீட் பயிலும் மாணவர்களுக்கு வணக்கம். போட்டித் தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தமிழாக்கம் செய்யப்பட்டு உங்களுக்காக பதிவுகள் போடப்பட்டுட்டு இருக்கு. எனக்காக நீங்க செய்ய வேண்டிய உதவி என்ன அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் நீட் தேர்வுக்கு தயாராகிறவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஃபைன். 71st கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய் என்ற தனிமங்கள். ரெண்டு தனிமங்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு தனிமத்துடைய பேரு எக்ஸ், இன்னொரு தனிமத்துடைய பேரு ஒய். சரியா? இது என்ன தனிமம்னு நம்மளுக்கு தெரியாது. அது எந்த தொகுதி அப்படின்றத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் மற்றும் ஒய் என்ற தனிமங்களின் முதல் அயனியாக்கும் ஆற்றல், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இல்லைன்னா அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். முதல் அயனியாக்கும் ஆற்றல். ஓகே, இந்த மதிப்பு முறையே 419 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் மற்றும் 590 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். அதாவது எக்ஸுக்கு எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்கன்னா 419 கொடுத்திருக்காங்க, ஒய்க்கு 590 கொடுத்திருக்காங்க. ஓகே, மேலும் அவற்றின் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல், முதல் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு கொடுத்துட்டாங்க, இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னா 3069, ஒய்க்கு பாத்தீங்கன்னா 1145. சரி, இப்போ முதல் அயனியாக்கும் ஆற்றலுக்கும் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியணும். பாருங்க, இங்க 419 இருக்கு, தோராயமா 400னே வச்சுக்கலாமா? 4×5 20ன்னு சொல்லுவோம், 4×7 28. அப்போ இங்க 3069 இருக்குன்னா கண்டிப்பா 7 தடவைனாச்சும் வரும் இல்ல, 7 மடங்கு அதிகமானது. அதாவது முதல் அயனியாக்கும் ஆற்றலுக்கும் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 7 மடங்கு அதிகம், முதல் அயனியாக்கும் ஆற்றல் மாதிரி. ஓகே, ஒய்ல பாருங்க 590ன்னு இருக்கு முதல் அயனியாக்கும் ஆற்றல். இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எவ்வளவு இருந்துச்சு? 1145. 590 தோராயமா 600 நினைச்சுட்டா கூட 2 மடங்குனா 1200. அப்ப இது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? எக்ஸ் என்ற தனிமத்துடைய முதல் அயனியாக்கும் ஆற்றல் எத்தனை மடங்கு அதிகமா இருக்குன்னா 7 மடங்கு அதிகமா இருக்கு இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலுக்கு. ஒய் என்ற தனிமத்துடைய முதல் அயனியாக்கும் ஆற்றல் அதே இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலுக்கு, அந்த தனிமத்துடைய இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலுக்கு 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஓகே, எனில் சரியான கூற்று என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டும் கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அயனியாக்கும் ஆற்றல்னா என்னன்னு தெரிஞ்சிடும்ல? சரி, ஒரு அணு இருக்கு, அந்த அணு நடுநிலையாக, அதுவும் எப்படி இருக்கு? வாயு நிலையில தனித்து விடப்பட்ட அணுவா இருக்கு. இந்த அணுவின் வெளிக்கூட்டு எலக்ட்ரானை நீக்குவதற்கு நான் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தான் நான் சொல்லுவேன் கடைசி கூட்டுல இணை கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இருக்கு, அதுதான் ரொம்ப லூஸ்லி பவுண்டடா இருக்கும் இல்லையா? ஈர்ப்பு விசை குறைவா இருக்கும். உட்கருவுக்கும் அணுக்கருவுக்கும் வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கும் ஈர்ப்பு விசை குறைவா இருக்கும். அந்த எலக்ட்ரானை நான் எளிமையா நீக்கிடலாம். அப்படி நீக்கி எலக்ட்ரானை எடுத்துட்டு அணுவை நான் என்னவா மாத்துறேன்? நேர்மின் அயனியா மாத்துறேன். இப்படி மாத்துறதுக்கு, ஒரு அணுவை, நடுநிலையான அணுவை நேர்மின் அயனியா மாற்றுவதற்கு, வெளிக்கூட்டு எலக்ட்ரானை நீக்குவதற்கு நான் கொடுக்கக்கூடிய ஆற்றல், தேவைப்படக்கூடிய ஆற்றல், இதைதான் என்னன்னு சொல்றேன்? முதல் அயனியாக்கும் ஆற்றல்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு அயனியை உருவாக்குறேன், நேர்மின் அயனியை உருவாக்குறேன், கேட்டையான் இல்லையா? அடுத்தது இந்த நேர்மின் அயனியை எடுத்துக்கிட்டு அதுகிட்ட மறுபடியும் ஆற்றலை கொடுத்து அதை M2+ மாத்தி அதுல இருந்து இன்னொரு எலக்ட்ரானை எடுத்தா இந்த அயனியாக்கும் ஆற்றலுக்கு பேர் தான் என்னதுன்னா இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல். சரிங்களா? ஐஇ இல்லைன்னா ஐபின்னு கூட சொல்லலாம், அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். அயனைசேஷன் எனர்ஜினாலும் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னாலும் ஒண்ணுதான். ஃபைன். பாருங்க, இப்போ இந்த முதல் அயனியாக்கும் ஆற்றல் எக்ஸ் தனிமத்துக்கு 419ன்னு இருந்துச்சு, இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எவ்வளவு இருந்துச்சுன்னா 3069ன்னு இருக்கு. ஓகேவா? இதுவே ஒய் தனிமமா இருந்துச்சுன்னா, கீழே இருக்கிறதுலாம் எக்ஸுக்கு, ஒய் தனிமமா இருந்துச்சுன்னா முதல் அயனியாக்கும் ஆற்றல் எவ்வளவு இருந்துச்சுன்னா 590 இருந்துச்சு, இரண்டாவது அயனியாக்கும் ஆற்றல் எவ்வளவு இருந்துச்சுன்னா 1145ன்னு இருந்துச்சு. ஓகே, அப்படின்னா இந்த தனிமங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டும் கார மண் உலோகங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. கார மண் உலோகம் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் சொல்லுவோம். எக்ஸ் ஒரு கார உலோகம் மற்றும் ஒய் ஒரு கார மண் உலோகம். எக்ஸ்ன்றது முதல் தொகுதியில இருக்கு, S1 லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கும். ஒய்ன்றதுதான் அல்கலைன் கார மண் உலோகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம்ல இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸ் ஒரு கார மண் உலோகம் மற்றும் ஒய் ஒரு கார உலோகம். எக்ஸ் சப்போஸ் என்னவா இருக்கலாம்? செகண்ட் குரூப் எலமெண்ட் ஆகும், இரண்டாவது தொகுதி தனிமமாகவும். ஒய் என்பது முதல் தொகுதி தனிமமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டும் கார உலோகங்கள், ரெண்டுமே முதல் தொகுதியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல எது உங்களுக்கு சரியான ஆன்சர்னு தோணுது? விடை என்னன்னு பார்க்கலாமா? சரி, பாருங்க, விடை ஆப்ஷன் பி. எக்ஸ் ஒரு கார உலோகம் மற்றும் ஒய் ஒரு கார மண் உலோகம் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றேன்னு பாருங்க. எக்ஸின் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அதாவது முதல் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இரண்டாவது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இடையேயான வேறுபாடு அதிகம், ரொம்ப அதிகமா தானே இருக்கு, 7 மடங்கு அதிகம்னு சொன்னோம். ஓகே, அப்ப எக்ஸ் என்பது ஒரு கார உலோகம். இந்த மாதிரி அயனைசேஷன் பொட்டன்ஷியலோட டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, மோர் தென் 3 டைம்ஸ், மோர் தென் 4 டைம்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா கார உலோகங்கள், ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஓகேவா? முதல் தொகுதி தனிமங்கள். ஒயின் முதல் அயனியாக்கும் பொட்டன்ஷியல், இரண்டாவது அயனியாக்கும் பொட்டன்ஷியல் இடையேயான வேறுபாடு குறைவு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி தான். 2 டைம்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஒய் என்பது கார மண் உலோகம். அப்ப செகண்ட் ஒய்ன்றது தான் என்னதுன்னா செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் கார மண் உலோகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மூலியமா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா முதல் அயனியாக்குமாற்றல், இரண்டாம் அயனியாக்குமாற்றல் ஒரு தொகுதிக்கும் தொகுதி வாரியா பொதுவாக ஒரு தொகுதியில அயனியாக்குமாற்றல் முதல் தொகுதிக்கு எப்படி இருக்கும், இரண்டாவது தொகுதிக்கு எப்படி இருக்கணும், ஒரு தொகுதிக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது இருந்துச்சுன்னா அதுக்கான வித்தியாசம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா அது எந்த தொகுதியை சார்ந்ததுன்னு சொல்லலாம். இயற்பியல் பண்புகள் நீங்க படிக்கும்போது அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இதெல்லாம் நீங்க படிப்பீங்க இல்லையா? அந்த பண்புகள் படிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கரிம சேர்மத்தின் லாசிகன் சாற்றில் நைட்ரஜன் மற்றும் சல்பர் இரண்டும் இடம் பெற்றிருந்தால், உங்களுக்கு லாசிகன் தெரியும் தானே? லசாயன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் இருக்குனாலே அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சோடியம் கூட கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அது கூட நைட்ரஜனும் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இத சோடியம் உலோகத்து கூட சேர்த்து வெப்பப்படுத்தி வடிகட்டி சாறு எடுப்போம் இல்லையா? சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம்ல, சோடியம் வடித்த சாறு. ஓகே. சோ இந்த மாதிரி கரிம சேர்மத்தின் லாசிகன் சாற்றில் நைட்ரஜன் மற்றும் சல்பர், இங்க நைட்ரஜன் மட்டும் இல்லாம சல்பரும் இருந்துச்சுன்னா, நைட்ரஜன் இருந்துச்சுன்னா சைனைடா ஃபார்ம் ஆகும். பட் இங்க சல்பரும் இருந்துச்சுன்னா ஆகும் தயோசைனைட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? SCN அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இரண்டும் இடம்பெற்றிருந்தால் இவற்றில் எந்த தெரிவுடன் எந்த ஆப்ஷன்ல Fe3+ ஆனது ரத்த சிகப்பு நிறத்தை தரும் அப்படின்னு கேக்குறாங்க. இது அப்படியே ரொம்ப ரொம்ப டைரக்டான கொஸ்டின் பாருங்க. போன வருஷம் நீட் 2023ல தான் கேட்ட கொஸ்டின். அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க. புக்ல நீங்க ஒரு 4 மெத்தட்ஸ் தான் பாப்பீங்களே இல்லையா? ஹாலஜனுக்கான டெஸ்ட், அதாவது ஹாலஜனுக்கான சோதனை, குளோரின், புரோமின், அயோடின் மூணுத்துக்கும் கொடுத்திருப்பாங்க. பேல் எல்லோ அந்த மாதிரி சொல்லி. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, சல்பருக்கான சோதனை கொடுத்திருப்பாங்க. பிளாக் பிரிசிபிடேட்டோ ஏதாவது ஒன்று ஃபார்ம் பண்றதுக்கு. நைட்ரஜனுக்கான சோதனை கொடுத்திருப்பாங்க. பாஸ்பரஸ்க்கான சோதனை கொடுத்திருப்பாங்க. இவ்வளவுதான் இருக்குமே. மொத்தமா ஒரு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் தான் இருக்கும். சோ இதை நீங்க படிச்சிருந்தா டைரக்டா டக்குன்னு ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம். தெரிஞ்சிருச்சா? ஓகே. சரி. ஆன்சர்ஸ் பாருங்க. ஆப்ஷன் சி FeSCN 2+ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த ரியாக்ஷன் கூட அப்படியே புக்ல இருக்கும். புக்ல இருக்கிற ரியாக்ஷனை தான் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க. நைட்ரஜன் மற்றும் சல்பர் இரண்டும் ஒரு கரிம சேர்மத்தில் இருந்தால் சோடியம் தயோசைனேட் உருவாகிறது. என்ன ஃபார்ம் ஆகுதான்? NaSCN சோடியம் தயோசைனேட் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. இது ரத்த சிவப்பு நிறத்தை அளிக்கிறது மற்றும் தனி சயனைடு அயனிகள் இல்லாததால் பிரஷியன் நீலம் இல்லை. அயன் கூட சேரும்போது இன்கேஸ் சைனைடு மட்டும் தனியா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், பிரஷியன் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் கிடைக்கும். பிரஷியன் நீலம் அப்படின்னு சொல்றோம், பிரஷியன் ப்ளூ கலர் கிடைக்கும். பட் இங்க தனி சைனைடு இல்ல, தயோசைனைடு தானே இருக்கு, சல்பர் கூட சேர்ந்த சைனைடு தான் இருக்கு. அதனால இது Fe3+ கூட சேரும்போது எனக்கு என்ன கலரை கொடுக்குது, பிளட் ரெட் கலரை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். என்னுடைய மார்க்கரே பிளட் ரெட் கலர் தான் இல்ல. நான் எழுதுறது எப்பயுமே ரெட்ல தான் எழுதிட்டு இருக்கேன், வேற கலர் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேற கலர் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுலயும் எழுதலாம். ஃபைன். சோ இப்போ இந்த FeSCN 2+ அப்படின்றத நீங்க ஆப்ஷனை பார்த்த உடனே சீன் சொல்லிடணும். இதை எதை வச்சு சொல்லுவீங்க? ஏதாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இது கூட ரியாக்ட் ஆகும், எப்படி ரியாக்ட் ஆகும்லாம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியுமா? யோசிச்சா சொல்லணும். ஜஸ்ட் புக்ல இருக்கிற மெமரைஸ் பண்ணாலே சொல்லலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீட்ல அதிகமா கேட்பாங்க. JEE ல கேட்கறது கொஞ்சம் கஷ்டம், டைரக்டா கேட்கறது. ஆனா நீட்ல நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்டாவே கேட்பாங்க. அப்போ நம்ம இருக்கிறத புக்ல இருக்கிறத ஒழுங்கா படிச்சாலே போதும், ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஆமா தானே? ஓகே. 73rd கொஸ்டின். தொகுதி 1ஐ தொகுதி 2உடன் பொறுத்துக. ஓகே. இங்க ஒரு காலம் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. கீழேயுள்ள விருப்பங்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகே. இங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்சைடுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? குளோரின் ஹெப்டாக்சைடு Cl2O7, சோடியம் ஆக்சைடு Na2O, அலுமினா ஆர் அலுமினியம் ஆக்சைடு Al2O3, நைட்ரஜன் ஆக்சைடு N2O, இல்லனா இத நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இதுதான் லாஃபிங் கேஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஃபிங் கேஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கேஸை சுவாசித்தாலே சிரிப்பு வரும். ஓகே. சோ லாஃபிங் கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. ஃபைன். இதெல்லாமே ஆக்சைடுகள். ஏதோ சோடியம் உலோகத்துக்கூடயும் இருக்கு, குளோரின், நைட்ரஜன் இதெல்லாம் அலோகம். அலோகத்துக்கூடயும் ஆக்சைடுகள் இருக்கு, உலோகத்துக்கூடயும் ஆக்சைடுகள் இருக்கு. சோ இந்த மாதிரி ஆக்சைடுகளுக்கு என்ன பண்பு இருக்கும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. ஈரியல்பு தன்மையா, காரத்தன்மையா, அமிலத்தன்மையா, நடுநிலைத்தன்மையா? இத இங்க இருக்கிறது கூட என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி சொல்லணும். குளோரின் ஹெப்டாக்சைடு இருக்குன்னா அது அமிலத்தன்மையா, நடுநிலையா, காரத்தன்மையா, ஈரியல்பு தன்மை கொண்டதா? இந்த மாதிரி சொல்லணும். யார் கரெக்டா சொல்றீங்க? இதுவும் டைரக்டா ஈஸியானது தான். ஆக்சைடுகளின் பண்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அதுலயே உங்களுக்கு வந்துடும் இது. இல்ல? சரி. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி.
சோ ஏவுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க 4 குளோரின் ஹெப்டாக்சைடு இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், அமிலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதை கொடுக்கும், அமிலத்தை, ஆசிட கொடுக்கும். ஃபைன். குளோரஸ் ஆசிட், ஹைப்போகுளோரஸ் ஆசிட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் படிச்சது, HOCl, HOCl3, HOCl2 இந்த மாதிரி. ஃபைன். சோ இது ஹைப்போகுளோரஸ் ஆசிட் இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது சோடியம் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோடியம் ஆக்சைடுனாலே, சோடியம் வச்சு வருதுனாலே அது கண்டிப்பா என்னதான், காரம் தான். சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும். இன்கேஸ் இங்க பொட்டாசியம் ஆக்சைடு இருந்தா கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைச்சிருக்கும். அப்போ இது மூலியமா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முதல் தொகுதியா இருந்துச்சுன்னா, முதல் தொகுதி என்னது, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம், பிரான்சியம், இது எல்லாமே முதல் தொகுதி. சரி, இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியமோ, பெர்லியம், மெக்னீசியம், கால்சியமோ இந்த மாதிரி கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள்லாம் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, எஸ் தொகுதி தனிமங்கள் வந்துச்சுன்னா, அது எல்லாமே காரத்தை தான் கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர் கூட வினை புரியும் போது. சரியா? ஃபைன். அப்போ பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, அத காரம். ஓகே, இது ஈஸியா தெரியுது. அடுத்தது அலுமினியம் பாருங்க. அலுமினியம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிலிக்கான், இதெல்லாமே பக்கத்துல பக்கத்துல எல்லாமே ஆம்ஃபோடெரிக் நேச்சர் இல்லையா? ஆம்ஃபோடெரிக்னா அர்த்தம் ஈரியல்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆம்ஃபோடெரிக்னானது ஈரியல்பு தன்மை. அதாவது சில நேரத்துல அமிலமாவும் சில நேரத்துல காரமாவும் செயல்படக்கூடியது. இதுதான் நம்ம ஆம்ஃபோடெரிக் சொல்லுவோம். அலுமினியம் சேர்மம் என்னவா இருக்குன்னா ஆம்ஃபோடெரிக்கா, ஈரியல்பு தன்மையா இருக்குன்னு சொல்றாங்க. அட் லாஸ்ட் என்னது, நைட்ரஸ் ஆக்சைடு, லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ N2O டை நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாமா, டை நைட்ரஜன் ஆக்சைடு. ஓகே, இந்த டை நைட்ரஜன் ஆக்சைடுக்கு என்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க, டிக்கு 3, நடுநிலை, நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஆசிடாவும் இருக்காது பேஸாவும் இருக்காது, நியூட்ரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார் ஈரியல்புனாலும் ஆசிட் பேஸ் ரெண்டுமே இருக்காதான்னு கேட்கக்கூடாது, ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். ஈரியல்பு அப்படின்னா ரெண்டுமே இருக்கும், அதாவது அமிலமாவும் செயல்படும் காரமாவும் செயல்படும் அப்படின்னு அர்த்தம். நடுநிலை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அது அமிலமாவும் இருக்காது காரமாவும் இருக்காது. நைதர் நார் அப்படின்றது இங்க. ஓகேவா, ஐதர் ஆர் அப்படின்றது ஈரியல்பு இங்க. ஃபைன். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லி அவங்களே என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க. ஓகேவா, அப்போதான் நானும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபைன். தேங்க்யூ ஆல், பாய்.